ஹே காய்ஸ் இஸ் மீ பிரியாதீப். சரி, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய கோன்ஸ் வந்து எனக்கு பிரைட் அட்டன் பண்ணதும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பாதி கோன்ஸ்லாம் நான் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே போட்டு வச்சிட்டேன். ஸோ அது கொஞ்சம் வாட்டரியாகவும் அண்ட் வந்து நிறைய கோன்ஸும் பாதி பாதியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படிங்கிறதையும் ஸோ ஓகே நம்ம வீடியோ எடுத்துடலான்ட்டு நானும் வீடியோ எடுத்துட்டேன். அண்ட் வந்து எல்லா கோன்ஸுமே நான் உள்ளே ஃபில் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு அண்ட் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த பேஸ்ட்டெல்லாம். ஸோ நல்லா ஃப்ளோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கட்டியாகவே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. ஸோ நான் அதனால் வாட்டரும் ஆட் பண்ணிட்டு கரெக்ட் ஃப்ளோவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள், ஃப்ளோ வந்து இன்னுமே மரமாக ரொம்ப நீட்டாகவே வந்துச்சு. ஸோ எப்படியுமே இந்த கோன்ஸ்லாம் எனக்கு வந்து ஒரு 2 மந்த் ஆகிருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இத்தனை கோன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஜாயின் ஆகும்போதும் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. ஸோ இதை நமக்கு இப்போ நான் அது வேணான்னு சொல்லிட்டு நான் கீழே போட்டிருந்தேன், அது எல்லாமே வேஸ்ட் ஆகிருக்கும். பட் வந்து அதில் நிறையா கோன்ஸ் ரொம்ப ப்ரௌன் கலர், அதாவது பிளாக் கலர்லாம் மாறிடுச்சு. ஸோ பட் அதையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதை ப்ராக்டிக்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அப்பப்போ நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அப்போ மட்டும் நம்ம வந்து ரோல் பண்ணிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ஒரு கோன் மட்டும் ரோல் பண்ணி அதில் ஃபில் பண்ணிவிட்டு நான் கடைசி வீடியோக்கு எண்டில் வந்து அதையுமே பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ எப்போவுமே நீங்கள் பிரைட் போயிட்டு வரீங்க, ஒரு ப்ராக்டிஸ் கோன்னாலும் ஓகே தான், பிரைட் கோன்னாலும் ஓகே தான். ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஸோ நம்ம வந்து எப்போயாவது நமக்கு லாஸ்ட் கரெக்டாக நிறையா ஒரு கோன்ஸ்லாம் நமக்கு செக்யூர் ஆகவுமே நிறைய கோன்ஸ் நமக்கு கலெக்ட் ஆகவுமே நம்ம வந்து அதெல்லாம் ஒரு பேக்காக மாற்றி நம்ம அகைன் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லணுக்காகவே இந்த வீடியோ எடுத்தேன். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் எப்படியுமே சோசியல் மீடியாவில் பார்த்துப்பீங்க. ஸோ எனக்குமே இது நல்லா யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நானும் சொல்லணுமேங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இது மைண்ட்லேயே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியாவே தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ இந்தமாதிரி தான் நான் ஒரு கோன் மட்டும் தான் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். மீதி எல்லாமே நான் அந்த பைப்பிங் பேக்லேயே வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஸோ தேவைப்படும் போது நம்ம கோனில் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு அடுத்து நீங்களே பாருங்கள், ஃப்ளோவை பாருங்கள், அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு கோன் பண்ணாலுமே என்ன ஃப்ளோ இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து நல்ல ஹென்னா பவுடரும் வாங்கியிருந்தோம்னா கண்டிப்பாக அது நமக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கும். நான் யூஸ் பண்ணது 3 ஃபில்டர். ஸோ அதனால தான் எனக்கு இன்னுமே அது நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லணும்னா, மட்டமாக ஒரு 50 ருபீஸ் கிடைக்கிது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே குட் குவாலிட்டி ப்ராடக்டாக வாங்க. அது எப்போவுமே உங்களுக்கு வந்து நல்லது தான் கொடுக்கும். ஸோ அதனால் அமௌண்ட் அதிகமாக போகுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம பண்ணுறது மெஹந்தி பிஸ்னஸ். ஸோ அது எல்லாருக்குமே நல்லதாக கொடுக்கணும்னு நினைங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து நிறையா வீடியோஸ் இதுமாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் யாருக்காவது பிரைட் அண்ட் ப்ராக்டிஸ் கோன் வேணும்னா நீங்கள் நம்மக்கிட்ட அவைலபிள் தான், வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் சொல்கிறேன். அண்ட் டாட்டா, பாய்.